யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில பகுதிகளுக்கு போறேன். இந்த புத்தாண்டு நாள்ல அந்த பகுதிகள் எப்படி இருக்குன்றத உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். இதுல பாருங்க ஒரு பெரிய பட்டம் ஒன்று இருக்குது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தட்சணாமூர்த்தி பவனீசன். இன்று முதலாம் நாள், முதலாம் மாதம் 2026ஆம் ஆண்டு புதிய ஆண்டுல காலடி எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த புத்தாண்டுல உங்களுக்கு நல்லதே நடக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாகவே வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்தது முக்கியமாக ஒன்று சொல்லணும், ஒருவருடைய வாழ்க்கை முழுமையா மகிழ்ச்சியாகவும் இருக்காது, சோகமாகவும் இருக்காது. சோகமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். மகிழ்ச்சி வரும்போது துள்ளி குதிக்க கூடாது, சோகம் வரும்போது துவண்டு போகக்கூடாது. எனவே முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தா வாழ்க்கையில வெற்றி எங்களை தேடி வரும். அந்த வெற்றி மூலமாக மகிழ்ச்சி தான் அதிகமாக கிடைக்கும். எனவே எல்லாம் எங்களுடைய கையில தான் இருக்குது. இந்த புத்தாண்டு நாள்ல பவனீசன் என்ற இந்த யூடியூப் தளத்துக்காக நாங்கள் ஒரு காணொளி பதிவு செய்ய போறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில பகுதிகளுக்கு போறேன். இந்த புத்தாண்டு நாள்ல அந்த பகுதிகள் எப்படி இருக்குன்றத உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். முதலாவது செல்வச்சன்னதி முருகன் கோவில் பகுதிக்கு போவோம். அடுத்தது அக்கரை கடற்கரை. அதால அப்படியே பயணம் செய்து வந்து யாழ்ப்பாணம் நகர பகுதியை அண்டிய பகுதிகள், பண்ணை கடற்கரை பகுதி, நல்லூர் கோவில், அது மாதிரியான சில இடங்களை காட்டுற மாதிரி தான் இந்த காணொளி இருக்க போகுது. எனவே இந்த புத்தாண்டு நாளில் யாழ்ப்பாணம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. முழுமையாக பார்த்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். பயணம் செய்யும் போது அதிகமாக வீதிகளை காட்டுறதை தாண்டி அந்த இடங்களுக்கே போய் அந்த இடம் எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். வாங்க போவோம். செல்வச்சன்னதி முருகன் கோவில் அடிக்க வந்துட்டோம். இன்னைக்கு புத்தாண்டுன்றதால அதிகமான பக்தர்கள் நிற்பார்கள். சன்னதிக்கு வந்தாச்சு. காலை கழுவி போட்டு கோவிலுக்குள்ளே போகிறோம். புத்தாண்டில் முருகனங்களுக்கு அருள் தரவணும் வேண்டுவோம். வாங்க. செல்வச்சன்னதி முருகன் கோவிலுக்குள்ளே போய் வேண்டுதல் செய்துட்டு வந்தாச்சு. இந்த ஆண்டு உங்கள் எல்லாருக்குமே சேர்த்து தான் வேண்டியிருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் அப்படி தான் வேண்டுறது. இந்த ஆண்டும் வேண்டியிருக்கு. இதில் பாருங்க ஒரு பெரிய பட்டம் ஒன்று இருக்குது. இந்த தேர்முட்டின்ற வந்து அரைவாசியோட கொஞ்சம் கூடவா இருக்குது பாருங்க. இந்த பக்கம் பாருங்க பட்டம் ஏறி நிற்குது. இதில் மொத்தமாக 4 பட்டங்கள் நிற்குது. 5ஆவதாக தான் இந்த பெரிய பட்டம் ஏற்றப்படுறாங்க போல இருக்குது. எப்போ ஏற்றுறார்களோ தெரியலை. காலை வேளையிலையுமே நிறைய பக்தர்கள் வந்து போயிருப்பார்கள். நாங்கள் வந்தது மத்தியான நேரம். எனக்கு பட்டத்தை இழுத்து பார்ப்பாங்க. எனக்குன்னா அந்த மரத்தில் காட்டி போட்டு கயிறு விட போகிறார்கள் போல கிடையாது. பெரிய வட்டம் தானே இழுக்குதோ. இந்த கயிறு பேர் அடிக்க முடியாது. அவருக்கு போய்
இதுல தொங்கியது ஆத்துக்குள்ள விழுந்தா பரவாயில்ல, தேர் வீதியில விழுந்தா யோசிச்சு பாருங்க. சரியான விழுவே என்ன இங்க பாருங்க, பயிர் இழுக்கிற விழுவே. அந்த பக்கம் நின்றா தெரியும் மடியா. தூக்குதல் அடி. ஆமா, அக்கறை கடற்கரை அடிக்கு வந்துட்டோம். நல்லா உள்ளுக்கு போய் காட்ட தேவையில்லை, மேலோட்டமாக சுற்றி காட்டுறேன் எந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இருக்குன்றத. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் இல்லை, இவ்வளவுதான் மக்கள் கூட்டம். சுற்றி பார்க்க வந்திருக்கேன். சரி, நாங்கள் இனி இப்படியே அடுத்தடுத்துக்கு போவோமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். கடற்கரையில் எவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குன்றதை தான் காட்ட போகிறோமே தவிர கடலை காட்ட தேவையில்லை. ஏன்னா ஏற்கனவே பல தடவைகளில் நக்கரை கடற்கரையை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். சரி, நாங்கள் இப்போ யாழ் நகர பகுதிக்கு வந்துட்டோம். ஆரியகுளம் சந்தி தாண்டி பயணம் செய்கிறோம். புத்தாண்டு என்ற உடனே அவ்வளவு புதுமையாக தெரியல, பழமையாக இயங்குகிற யாழ்ப்பாண நகர பகுதி மாதிரி தான் இருக்குது. எதுக்கும் போய் பார்ப்போம். இப்போ நாங்கள் பண்ணை பூங்கா பக்கம் போவோம். அங்கே எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதோ அப்படியே பார்த்து கொண்டு வாங்குவோம். ஆனால் இந்த பண்ணை பூங்கா பகுதி காலமாக இந்த வித்தியாசமான தோட்டத்துக்கு வந்து கொண்டு இருக்கு, வடிவாகவே வந்து கொண்டு இருக்குன்னு சொல்லலாம். நிறைய மரங்கள் நல்லா சடைத்து வளர்ந்து தரைப்பகுதி பச்சை பசையில் என்று பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்ல இந்த இடம். இதில் நின்று மினக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. மேலோட்டமாக உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறேன். மாலை வேளையில் அதிகமாக கூட்டம் கூடும். சரியா, பண்ணை கடற்கரை அல்லது பண்ணை பூங்கா பகுதி இப்படி தான் இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு பாருங்க, இந்த தோட்டத்தில் தான் இருக்குது. நாங்கள் இப்படியே நகர பகுதிக்கு போவோம். நகர பகுதியிலையும் பெரிய மாற்றம் இருக்காது, மேலோட்டமாக உங்களை சுற்றி காட்டுறோம். சரியா, இதில் நிறைய கடைகள் இருக்குது. சரி, நாங்கள் இப்போ இங்கே வந்துட்டோம். யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதி. இன்றைக்கி இந்த இடத்துல கொஞ்சம் பரபரப்பு குறைவாக இருக்குது. நம்ம வழமையாக வார காலத்தோடு ஒப்பிடும்போது இன்றைக்கு பரபரப்பு குறைவாக இருக்குது. என்ன வீதி? ஸ்டான்லி வீதி.
யாழ்ப்பாண நகர பகுதி எப்படி இருக்குன்றதை காட்டியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்க. இப்போ நாங்கள் நல்லூர் கோவில் பகுதிக்கு போவோம். இப்போ நல்லூர் பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கி இந்த குளிர்களி கடைகள், அதாவது ஐஸ்கிரீம் கடைகள், கோவில்கள், அதுபோல் கடற்கரைகளில் தான் அதிகமான மக்கள் கூட்டம் இருக்கும். நல்லூர் முருகனை கும்பிடுங்க எல்லாரும். சரி, இன்றைய நாளில் யாழ்ப்பாணத்தினுடைய முழுமையான பகுதியை காட்டி போட்ட நாண்டு கேட்டால் இல்லை, ஒரு குறிப்பிட்ட பகுதி. இன்றைய நாளில் இந்த காணொளியை பார்த்து உங்களுக்கு நன்றிகள். உங்கள் எல்லாருக்குமே மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். இந்த புத்தாண்டு நாளில் உங்களுக்கு என்ன பொழுதுபோக்குன்றதை உங்களுடைய கருத்தாக பதிவு செய்யுங்க. பல பேர் இந்த நாள், அதாவது முதலாம் மாதம் 2025 ஆங்கில புத்தாண்டுன்னு சொல்லி அதை கொண்டாடுறது குறைவு. ஏதோ வெளியில் போகணுமென்ற ஒரு தேவையை உருவாக்கி போகிறார்களே தவிர, அதை தாண்டி சில பகுதி மக்கள் சித்திரை ஒன்று தான் எங்களுக்கு புத்தாண்டு என்று சொல்கிறார்கள். சில தொகுதி மக்கள் தை ஒன்று தான் புத்தாண்டு என்று சொல்கிறார்கள். நீங்கள் தமிழர்களுக்கு எது புத்தாண்டு என்று நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்க. இன்னொரு காணொளியிலே உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.